Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெண்டு விதமான முறுக்கு பார்க்க போறோம். ஒன்னு வந்து அரிசி முறுக்கு, இன்னொன்னு தேங்காய் பால் முறுக்கு. இப்போ அரிசி முறுக்கோட தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு அரை உளுத்தம் பருப்பு போட்டு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆறும்போது நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போதும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும், அப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவு ரெடிமேடில் கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கு பிறகு ஒரு துணி போட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்ச பிறகு ஒரு மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் கூட நீங்கள் ஜலிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்னு சொல்கிறது வந்து 250 mlக்கான மெஷர்மெண்ட். அரைச்சி வச்சுருந்த உளுத்த மாவை ஜலிச்சு இது கூட அரை கப் சேர்த்துக்கலாம். உடச்சக்கலையை பவுடர் பண்ணி இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட், பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட தூள் இருந்தால் அது கூட தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், உருக்கி எடுத்துருக்க வெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாவு அளவுக்கு வந்து ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு இடியாப்பம் மாவு நீங்கள் பிசைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ மாவு பிசைஞ்சாச்சு. பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு கொஞ்சம் மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்கள். உடனே எழும்பி இப்படி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு பிழிகிற அந்த இதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த கரண்டி மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே முறுக்கு பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு எண்ணெயில் விடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டு முறுக்கு போடும் போதே இந்த மாதிரி 3 கரண்டி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து அது எடுக்கும் போது இது போட கரெக்டாக இருக்கும் நமக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த முறுக்கை எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டியை திருப்பி லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே முறுக்கு அழகாக கீழே விழுந்துடும். லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். முறுக்கு லைட்டாக எழும்பி வரும், அந்த டைமில் திருப்பி போடுங்க. முறுக்கு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆறும்போது நம்ம எடுத்துடலாம். இல்லை வெள்ளையாக தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் முறுக்கு செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: தேங்காய் பால் முறுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட வறுத்து அரைச்ச உளுத்தம்பருப்பு பவுடர் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சால்ட், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், உருக்கி எடுத்த வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். தேங்காய் வந்து பின்னாடி ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு தண்ணி வந்து லைட்டாக விட்டு கெட்டியான தேங்காய் பாலை ஒரு 1.5 கப் அளவு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இனி வர ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நம்ம அரிசி முறுக்கில் என்ன பண்ணோமோ அதே தான்.
இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.